அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது திருமண அழைப்பிதழை யாரிடம் முதலில் கொடுக்க வேண்டும், சாஸ்திரங்கள் அதாவது பண்டைய சாஸ்திரங்கள் கூறுவது என்ன என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். தமிழக திருமணங்களில் அழைப்பிதழ் கொடுப்பது வெறும் சடங்கல்ல, அது ஒரு தெய்வீகமான செயலாகவும் மகிழ்ச்சியான ஆசிர்வாதமான வாழ்க்கை தம்பதிகள் பெறுவதற்கு யாருக்கு முதலில் அழைப்பிதழை கொடுக்க வேண்டும், இது பற்றி சாஸ்திரங்கள் கூறுவது என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். வாருங்கள். தமிழக மதத்தில் திருமணம் என்பது மிக முக்கியமான புனிதமான சடங்காக பார்க்கப்படுகிறது. இதில் திருமண அழைப்பிதழ் கொடுப்பது கூட ஒரு ஆன்மீக செயலாகவே இருக்கிறது. திருமணத்திற்கு முன் தடைகள் இல்லாமல் நடக்க வேண்டும் என்பதற்காக இந்த முறை பின்பற்றுகின்றனர். தமிழக திருமணங்கள் மற்றும் இந்து மரபுகள் மிகவும் சிக்கலானவை, அதே நேரத்தில் மிகவும் உண்மையாகவும் இருக்கின்றன. ஒவ்வொரு செயலும் நீண்ட காலமாக மகிழ்ச்சி மற்றும் வலிமை மற்றும் பாதுகாப்பிற்காக செய்யப்படுகிறது. திருமண அழைப்பிதழை முதலில் யாருக்கு கொடுப்பது, எப்படி கொடுப்பது என தெரிந்து கொள்ளுங்கள். திருமணத்திற்கு அழைப்பது ஒரு சடங்காகவே தோன்றலாம், ஆனால் அது ஒரு ஆசீர்வாதத்தை பெறும் செயல். கடவுள் மற்றும் பெரியவர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதன் மூலம் தம்பதியர் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் மற்றும் குழந்தைகள் பெற்று மகிழ்ச்சியாக இருக்கவும் அது வழிவகுக்கிறது. திருமண அழைப்பிதழை கொடுக்கும்போது சரியான வரிசை இப்போது கண்டிப்பாக பார்க்கலாம். முதலில் நீங்கள் பாரம்பரிய விநாயகர் பெருமானுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும். விநாயகர் தடைகளை கண்டிப்பாக நீக்குபவர், அதனால் திருமண அழைப்பிதழை முதலில் அவருக்குத்தான் கொடுக்க வேண்டும். விநாயகரின் ஆசீர்வாதம் தம்பதியரின் வாழ்க்கையை மகிழ்ச்சியாகவும் நல்லபடியாகவும் வைத்திருக்கும் என நம்பப்படுகிறது. முழு முதற் கடவுளான பாரம்பரிய விநாயகர் பெருமானுக்கு முதலில் நீங்கள் அழைப்பிதழை கொடுக்க வேண்டும். அடுத்ததாக இரண்டாவதாக பாரம்பரிய மகாவிஷ்ணு மற்றும் லக்ஷ்மி. விஷ்ணுவும் லக்ஷ்மியும் செல்வத்தையும் மற்றும் செழிப்பையும் தருபவர்கள், அதனால்தான் அவர்களை திருமணத்திற்கு அழைக்க வேண்டும். அவர்களின் ஆசீர்வாதத்தால் தம்பதியர் நிலையான மற்றும் வளமான வாழ்க்கை வாழ்வார்கள் என்பது ஐதீகம். இவர்களுக்கு செல்வ செழிப்பு முக்கியமாகவே மற்றும் தம்பதியருக்கு பார்க்கப்படுகிறது. செல்வத்தையும் வெற்றியும் வைத்திருப்பவர்கள் விஷ்ணு மற்றும் லக்ஷ்மி ஆவார், அதனாலே அவர்கள் திருமணத்திற்கு வருவது மிக சிறப்பானது. இரண்டாவதாக விஷ்ணு மற்றும் லக்ஷ்மிக்கு வைப்பது மிக சிறப்பாகவே பார்க்கப்படுகிறது. மூன்றாவதாக பாரம்பரிய அனுமன் அவர்கள். அனுமன் தைரியத்தையும் பக்தியையும் தருவார், அதனால் அவரை திருமணத்திற்கு அழைக்க வேண்டும். அனுமனின் ஆசீர்வாதத்தால் தம்பதியர் தைரியமாகவும் என்றும் இருப்பார் என நம்பப்படுகிறது. எந்த ஒரு செயலை செய்யும் போது துணிச்சலாகும், எப்பேற்பட்ட செயலையும் கடல் கடந்து சென்று வெற்றி கொண்டு வர அனுமனின் புராண வரலாறே இதுக்கு மிக சிறந்த சான்றாகவே பார்க்கப்படுகிறது. அவருடைய தைரியமும் அவருடைய சக்தியும் பெற உங்களுக்கு இந்த திருமணத்தில் மூன்றாவதாக அனுமனுக்கு நீங்கள் அழைக்க வேண்டும். அடுத்ததாக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது குலதெய்வம். குலதெய்வத்திற்கு நீங்கள் ஒவ்வொரு குடும்பத்தினரும் குலதெய்வம் இருக்கும் அவர்களை வணங்குவது குடும்பத்தின் பாரம்பரியத்தை காக்கும். இது ஒரு மிக சிறந்த வழியாகவே பார்க்கப்படுகிறது. குலதெய்வத்தை வணங்குவதன் மூலம் அவர்களின் ஆசீர்வாதத்தை கண்டிப்பாக பெற முடிகிறது. அடுத்ததாக நீங்கள் முன்னோர்களை வணங்குவது இந்து கலாச்சாரத்தில் மிக முக்கியமானது. தம்பதியர் ஒருவருக்கொருவர் குடும்பத்தை ஏற்றுக்கொள்கின்றனர் என்பது இது காட்டுகிறது. ஒரு அரச மரத்தின் கீழ் அழைப்பிதழை வைப்பதன் மூலம் முன்னோர்களை கண்டிப்பாக வணங்கலாம். அடுத்ததாக தாய் மாமன். சில இந்திய மற்றும் தமிழக மரபுகளில் மாமன் திருமணத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறார். மற்ற உறவுகளை விட அவர்களுக்கு முக்கியத்துவம் அளித்துவது மிக சிறப்பாகவே பார்க்கப்படுகிறது. முக்கியமாக மாமனுக்கு அளித்து வரும் சிறப்பு திருமண அழைப்பிதழ் கொடுக்கப்படுகிறது. மாமாவுக்கு அழைப்பிதழ் கொடுப்பதன் மூலம் குடும்ப அனைவரின் முக்கியத்துவத்தை கண்டிப்பாக காட்டுகிறது. திருமணத்திற்கு மக்களை அழைப்பது ஒரு வேலையாக பார்க்கப்படுகிறது, ஆனால் அது அதற்கு மேலானது. அது கடவுளிடமும் பெரியவர்களிடமும் ஆசீர்வாதங்களை பெறும் ஒரு முக்கியமான தெய்வீக மற்றும் செயலாகவே பார்க்கப்படுகிறது. தெய்வீக சக்திகள் மற்றும் முன்னோர்கள் மற்றும் குடும்ப பெரியவர்கள் தம்பதியர் ஆசீர்வதிப்பார் என்று கூறப்படுகிறது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.